வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு புட்டு செய்ய போகிறேன். இதுக்கு 3 கப்பு, இந்த கப்புக்கு நான் 2 கப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ 1 கப்பு போடுறேன். 3 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சு இந்த மாவு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாசம் வரும். நல்லா வறுபட்டுச்சுன்னா அது வாசம் வரும். கலர் மாறாமல் நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா கறிகிறோம், வறுபடாது. நல்லா வறுத்தா தான் மாவோட பிசுபிசுப்பு தன்மை போயிடும். இல்லைன்னா ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்துட்டு பார்க்கலாம். நல்லா வறுத்தாவே அதோட வாசம், கோதுமை மாவு வறுபட்ட வாசமே நமக்கு தெரியும். இந்த வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆசீர்வாத் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கோதுமை மாவுனாலும் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் கூட அதையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷன் கோதுமை மாவும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா இப்படி எடுத்து கையில் இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே மணலாக விழுகும். அதுலேயே தெரிஞ்சுக்கும். அதே சமயத்தில் நல்லா வாசம் கொடுக்கும். கோதுமை வறுத்த வாசம் சூப்பராக இருக்கும். மீடியமாக வச்சே வறுத்துக்காங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே நல்ல மணலாகவே இருக்கும். பார்த்திங்கனாவே தெரியும். இப்போ இதை நம்ம இப்படியே இந்த பாத்திரத்திலே வச்சிட வேண்டாம். நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு கொட்டி ஆற வச்சுட்டு பார்க்கலாம். வறுத்த மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கணும். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் கொலாப்புட்டு எப்படி செய்யணும்னு போட்டிருப்பேன். அதில் எப்படி பிசைஞ்சோமோ அதே மாதிரி தான். ஒரே மட்டும் தண்ணி நிறைய தெளிச்சிடக்கூடாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்படியே வர்ற வரைக்கும் நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் எப்படி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் வேணும். மாவு இப்படி தொட்டு பார்த்தா லேசாக ஈரப்பதம் இருக்கணும். மாவு பிசையும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. பச்சரிசி மாவை விட இந்த மாவு ரொம்ப வாசனையாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது கோதுமை மாவு புட்டு. இன்னும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்தே பிசையணும். இல்லைன்னா மாவு கெட்டியாயிரும், வலுவலுன்னு ஆயிரும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இப்படி உருண்டை பிடிக்க வரும். இப்படி உடச்சி விட்டா இப்படி நல்லா உதிரியாக வரணும். மாவு இப்படி தொட்டு பார்த்தாவே தெரியும். அதில் உள்ள ஒரு ஈரப்பதம் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். நான் இந்த 1 டம்ளர் தண்ணி எடுத்தேன். அதில் இவ்வளோ தான், 3/4 டம்ளர் தண்ணி எனக்கு தீர்ந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கட்டியாக இருந்தாலும் உடச்சி விட்டுடுங்க. நான் இன்றைக்கி ஏற்கனவே நான் குழா புட்டில் செஞ்சு போட்டிருக்கிறேன். இன்றைக்கி தேங்காய் தொட்டியில் நான் செய்ய போகிறேன், தொட்டாங்குச்சியில். இப்போ இதில் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேங்காய் போட்டுக்கோங்க. போட்டு இப்படி நல்லா பரப்புனாப்பில் விட்டுடுங்க. இப்போ இது மேலே அப்படியே மாவை தூவிடுங்க. இப்படி தூவினாப்பில் தான் போடணும், அழுத்தி போடக்கூடாது. அப்போ தான் நல்லா ஆவியெல்லாம் மேலே நல்லா வேகும். இன்றைக்கி குக்கரில் தான் வச்சு செய்ய போகிறேன். அதுக்குள்ளே நீங்கள் குக்கரில் தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே தேங்காய் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காயெல்லாம் உங்கள் விருப்பம், எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் வேண்டான்னாலும் தேங்காய் எல்லாமே செய்யலாம். இப்போ நல்லா போட்டாச்சு. இப்போ தேங்காய் தொட்டியில் இப்படி 3 கன்று இருக்கும். அதில் இந்த ஒரு கண்ணில் இப்படி ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த குக்கர் மூடியில் வைக்கும்போது இப்படி வச்சு எடுக்கும்போது நல்லா உள்ளே போய் இப்படி இறங்கி நம்ம இப்படி வைக்கிறதுக்கு இதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. நல்ல பெரிய தேங்காய் தொட்டியாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் குக்கர் மூடி போட்டு கேஸ்கெட் போட்டு மூடி போட்டு வச்சுருக்கிறேன். மேலே ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து இந்த ஓட்டை எடுத்து இதில் வச்சிடலாம். இது வச்சு இது மேலே இந்த மூடியை போட்டு நல்லா வேக விடலாம். இது நல்ல ஒரு
நல்லா மேலே வந்து நல்லா வெந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். அதுக்குள்ளே நல்லா மேலே வந்து ஸ்டீம் வரும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்ததுனாவே இப்படி ஸ்டீம் மேலே வந்துடும். இப்படி பாருங்கள், நல்லா ஆவி பறக்க வருது. இப்போ இதை எடுத்துடலாம். மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சான்னு இப்படி கத்தி விட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா ஒட்டாமல் வந்துடும். வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பார்த்து எனக்கு நான் சூடோடு எடுக்கிறேன், நீங்கள் துணி வச்சு எடுத்துடுங்க. இப்போ நான் பாருங்கள், சூப்பராக சிரட்டையில் புட்டு ரெடி ஆயிடுச்சு. கோதுமை மாவு புட்டு. இந்த புட்டு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம கோதுமை மாவு சேர்க்கறதுனால கோதுமை உடம்புக்கு நல்லது. இதுக்கு வந்து நீங்கள் வடைகறி செய்யலாம், கடலைக்கறிக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம், குழம்பு வச்சு சாப்பிட்லாம். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் வடைகறி கடலைக்கறி எல்லாம் போட்டிருக்கிறேன். நாட்டு சர்க்கரையும் இன்றைக்கி நாங்கள் பழம் வச்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான புட்டு, சிரட்டை புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.